பலாத்காரம் கடூரமாய் அவர்களை நடத்துவீர்கள். ஆண்டவரை குமருகிறார். ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அங்கு இஸ்ரவேலிலே காணப்பட்டதான மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் குமருகிறார். என்னோடு சொன்னார், என்னுடைய பிள்ளைகளை இந்த மேய்ப்பர்கள் பீறி போடுகிறார்கள். ஆடுகளை பீறி போடுகிறது போல அவர்கள் நல்ல கொள்ளையான காரியங்களை ஆடுகளிலிருந்து பெற்றுக்கொண்டு ஆடுகளுடைய கொள்ளையான அந்த காரியங்களை அவர்கள் தாங்கள் புஷ்டியாய் வந்து இந்த ஆடுகளை துன்பப்படுத்துகிறார்கள். இந்த நசல் கொண்டதான ஆடுகளை அவர்கள் திருத்துவதில்லை. காணாமல் போன ஆடுகளை அவர்கள் தேடி போவதில்லை. இழந்து போனவைகளை அவர்கள் தேடி போவதில்லை. மாறாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் காரியம் என்னோடு சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்துகிறார்கள். என்னுடைய ஜனங்கள் மிகவும் நோக்கப்பட்டார்கள். என்னுடைய ஜனங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. என்னுடைய ஜனங்களுக்கு காயம் கட்டுவதற்கு யாரும் இல்லை. அவருடைய காரியங்களை எண்ணி பார்த்து அவர்களை பூசி அவர்களை குணப்படுத்த யாரும் இல்லை. அவர்களுடைய வேதனை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு யாரும் இல்லை. காணாமல் போய் துளைந்து போய் இழந்து போயிருக்கிறவரை தேடி போவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கு சத்தம் விடுகிறார். இந்த சத்தத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து புதிய பாட்டில் தன்னை வெளிப்படுத்துவது சொல்கிறார், நான் என்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார். வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கும்படியே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார். இழந்து போனதை தேடி மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னார், அங்கு இழந்து போயிருக்கிற மக்கள், அங்கு நசல் கொண்ட ஆடுகள், காயப்பட்டதான மக்கள், வேதனை உள்ள ஜனங்கள், உலகத்திலே பாழ் அனுபவிக்கிற ஜனங்கள், உலகத்திலே மனிதர்களாலே ஒதுக்கப்பட்டு சமுதாயத்தில் தள்ளிவிடப்பட்ட மக்களை தன்னுடைய ஒரே விதத்தினாலே சிந்தி அவர்களை தன்னுடைய அன்பிலே இணைத்துக் கொள்ளும்படியாக மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அதனால்தான் யோவான் 3:14 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்திலே இதை பார்க்கிற ஒரு பெரிய தியாகம் எங்கேயும் இல்லை. இந்த கல்வாரி சிலுவையை பார்க்கிற உலகத்திலே எந்த மனிதனும் இதுவரைக்கும் ஒரு தியாகம் செய்ததில்லை. அது செய்ய போகிறதில்லை. ஒருவராலும் செய்ய முடியாது. அதை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு செய்ததனுடைய நோக்கத்திலேதான் நீங்களும் நாங்கள் இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நாங்கள் இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களை என்னையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே செய்த நல்ல கிரியைகளால் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன் எனக்காகவும் உனக்காகவும் கல்வாரி சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் இருக்கிறோம். நம்மிடத்தில் எங்களை மேலே பாராட்டுகள் என்ன இருக்கிறது? எங்களை வெற்றி கொள்ளாதது என்ன இருக்கிறது? உலகத்திலே பெரிய படிப்போடு நாம் படித்திருக்கலாம். உயர்ந்த நிலையிலே நாம் வேலை செய்யலாம். பெரிதான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இழந்து போன மக்களை காயம் கட்டப்படாதபடி இருக்கிறதான காரணங்கள் இந்த தேசத்தில் எத்தனையோ இருக்கிறது. நம்முடைய மட்டக்களப்பில் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது. வேதனையோடு பாடுகளோடு நெருக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கு யாரும் இல்லை. அதன் ஆண்டவர் சொல்கிறார், அதே அதிகாரம் 15-16 வாசிங்கள். எசேக்கியேல் 34:15-16 வாசிங்கள். ஆண்களை நான் கேட்டு அவைகளை நான் நடத்துவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துவதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு உள்ளவர்களை காயக்கட்டி நசல் கொண்டதை குணப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பெலவும் உள்ளவைகளை அளிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், காணாமல் போனதை தேடி துரத்துவதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயக்கட்டி நசல் கொண்டதை குணப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமானவைகளை அளிப்பேன். ஆண்டவர் பூலோகத்திலே அவர் வந்து
அவர் உன்னை சபையை வைத்திருக்கிற நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதை எதிர்பார்ப்பை என்று தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையை நல்லவை பண்ண இருக்கிறது உண்மை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையை ஜீவனை கொடுத்தது உண்மை. உங்களிடம் என்னிடம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொன்னார். உலகத்திலே அவர் விட்டு போனதான காரியத்தை நீங்களும் நானும் தொடர வேண்டும். அதைக்கு தான் அந்த சபையை ஆண்டவர் ஸ்தாபித்தார். அநேக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கேட்பார்கள், கிறிஸ்தவ மதத்தினர் 5ஆம் வேதம் என்று சொல்லிதான் நமக்கு பேர் சொல்லப்படுகிறது. 5ஆம் வேத காலத்தில் எத்தனை ஆயிரம் சபைகள் இருக்கிறது? ஏன் இவ்வளவு பிரிவுகள்? ஏன் இவ்வளவு பிரிவுகள்? ஏன் இவ்வளவு வேறுபாடுள்ளதான சபைகள்? வெவ்வேறு பேரோடு ஆரம்பிக்கிறாரே பெரிதான கல்வி. அந்த காரியத்துக்கு பதில் தான் என்று சொன்னார். ஒவ்வொரு பட்டணங்களிலே ஒவ்வொரு இடங்களிலே ஆராதித்தாலும் கூட, வெவ்வேறு இடங்களிலே ஒவ்வொரு நாமங்களோடு ஆராதித்தாலும் கூட, எல்லாரும் ஆராதிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொள்ளுகிறோம். நமக்கு வேற தெரியவில்லை, நமக்கு வேற சாய்ஸ் இல்லை, வேற ஆப்ஷன், நமக்கு வேற காரியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறது. ஒரு தெய்வத்திடம் போய் அவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு உதவி செய், எங்களுக்கு உதவி செய்ய கேட்கிற பொழுது அந்த தெய்வம் உதவி செய்ய மாட்டார். அதை பேசிக்கொண்டு இன்னொரு போறது. இன்னொரு தெய்வத்திடம் போய் கேட்கிறது, அந்த தெய்வம் உதவி செய்ய மாட்டார். இன்னொரு இவ்வாறு ஒவ்வொரு இடமாய் ஓடி 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 ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் இறுதியிலே வருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திற்கு. அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நமக்கு வேறு பிரிவுகள் இல்லை. அதான் யோசுவா புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எமோரியன் தேவர்களை சேவிக்க போகிறீர்களோ, அல்லது வேறுதான காரியங்களை நமஸ்கரிக்க போகிறீர்களோ, அல்லது வேறு மனிதர்களை நமஸ்கரிக்க போகிறீர்களோ? யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிப்போம். இது ஒரு தீர்மானம், அது ஒரு வாழ்க்கை, அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏதோ இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ இன்றைக்கு எங்களை அர்ப்பணிப்பதால் வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியம். அது அர்ப்பணிக்கப்பட்டு அது முடிவு பரியந்தம் சிலுவையை நோக்கி, அவருடைய முகத்தை நோக்கி நாம் ஓட வேண்டிய ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிற பொழுதுதான் அவருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. எனக்காக நீ என்னத்தை செய்தாய்? எனக்காக நீ என்னத்தை செய்தாய்? உலகத்திலே ஒரு மனிதன் ஆக கூடினால் பலத்தின் மிகுதியினால் 70 வருடம் வாழ முடியும், இல்லாவிட்டால் 100 வருடம் 120 வருடம் வாழ முடியும் வைத்துக் கொள்வோம். என்ன பிரயோஜனம்? உலகத்திலே அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். உலகத்தினுடைய ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். உலகத்தினுடைய கல்வியை நாம் பெற்றுக் கொள்ளலாம். உலகத்திலே நாம் நல்ல இடங்களிலே வேலை புரியலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக ஜீவிக்கலாம். அதனால் என்ன பிரயோஜனம்? அவைகளை பெற்றும் உன் ஆத்மாவை இழந்து போனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கேட்டார், இயேசு கிறிஸ்து காரியத்தை கேட்டார். உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து உடைய ஆத்மாவை கஷ்டப்படுத்தினார், உனக்கு என்ன லாபம்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய இதயத்தை புரிந்து கொள்ளத்தற்காக நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2வது காரியத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த கொள்ளையில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். வசனம் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகளை சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாயிருக்கும். நல்ல மேய்ப்பனுடைய தியாகம் முதலாவது நாங்கள் பார்த்தோம். அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அதை பார்க்கிற ஒரு பெரிய தியாகம் பூமியிலே இல்லை. 2வது தான் அவர் நல்ல மேய்ப்பனுடைய தியாகம் என்று சொல்லி
சொன்னால் இழந்து போனதை தேடும்படியாக தேவனாகிய ஆண்டவர் வந்தார். உலகத்திலே ஒரு கூட்ட ஜனம் அவரை அறியாதபடி இழந்து போயிருக்கிறது. அவருடைய முகத்தை தேட முடியாதபடி இன்று அவருக்கு தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஜனத்தை அவர் கம்பகமாக எடுத்துக் கொள்ளத்தான் அவர் வந்தார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த தொழுவத்திலே உள்ளவைகள் எல்லாரும் வேறே ஆடுகளும் என கொண்டு, வேறே ஆடுகள் என்று குறிப்பிடப்படுகிறது யாரை? புறஜாதி ஜனங்களே. நீங்களும் நானும் தான் புறஜாதி மக்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது அவர் யூதனாயிருந்தார். யூதர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது எங்களுக்காக. அதான் யூதர்கள் வந்து மற்ற இன மக்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள் இலகுவாக. இன்றைக்கு கூட அது இஸ்ரவேலில் இருக்கிறது. அவர்கள் புறஜாதி மக்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்புடைய நோக்கங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்தது எங்களுடைய இனத்திற்காக மட்டும். எங்களுடைய இனத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று யூதர்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிறார், உங்களுக்காக வந்தது உண்மைதான். ஆனால் இந்த கூட்டத்தில் இல்லாத இன்னும் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. அவர்களை மீட்கும்படியாக நான் இந்த பூமிக்கு வந்தேன். இயேசு கிறிஸ்து பேசுகிறதான மக்கள் கூட்டம் நீங்களும் நானும். யூதர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் அவர்கள் அவரை மறுதலித்தார்கள். அவர்களுக்கு அவரை தன்னை பிரத்யேகமாக வெளிப்படுத்தினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சூப்பர்மேனை போல வந்து அற்புதங்களை செய்து நான் ஒரு பெரிய மனுஷனை காட்டாமல் வரவில்லை. பரலோக மகிமையை விட்டு அவர் இந்த பூமிக்கு வந்தார் எல்லா மனிதனையும் மீட்கும்படியாக. வாசியுங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்